ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு டெலகிராம் பற்றி பார்ப்போம். ஸோ டெலகிராம்ன்றது ஆப் வந்துட்டு எல்லாருமே யூஸ் பண்ண தொடங்கிட்டோம். ஸோ நார்மலாக எப்படி நம்ம வாட்ஸ்அப்பு மற்ற ஆப்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி டெலகிராம் யூஸ் பண்ணிட்டோம். எல்லாருமே டே டு டே லைஃப் வந்துட்டு டெலகிராமில் மெசேஜ் பண்ணுறது, இல்லை வாய்ஸ் சென்ட் பண்ணுறது, இல்லை இமேஜ் ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு பேட் நியூஸாக தான் இருக்குது. ஸோ டெலகிராம் வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்துட்டு பேன் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஸோ அது ரிலேட்டடான நிறைய ரூமர்ஸ் இருக்குது. அது வந்துட்டு ரூமர்ஸ்ன்னு சொல்ல முடியாது, அது நிஜமாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ எதனால இந்த விஷயங்கள் வருது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த டெலகிராமோட பாஸ், அதாவது பவேல் துரு, அவரை வந்துட்டு ஃப்ரான்ஸ்லேருந்து வெளியே போகாமல் அந்த கவர்மெண்ட் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவர் வந்து நிறைய கிரிமினல் கேசஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காரா இல்லையான்றது தெரியல. ஸோ அது ரிலேட்டடான இன்வெஸ்டிகேஷன் அங்கே போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அவர் வந்துட்டு ஃப்ரான்ஸ்லேருந்து வெளியே அனுப்பாமல் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு இந்தியாவில் அந்த டெலகிராம் ஆப் வந்துட்டு பேன் ஆகுமா ஆகாதுன்னு பார்ப்போம். ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு அதில் கிரிமினல் ப்ரோபன் இருக்கும் இல்லையா, ஸோ அது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதோட மீனிங் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அதில் காமிச்சிருப்பாங்க. அதாவது கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன், அந்த கிரிமினல் வழக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வழக்கு அதில் வந்துட்டு ஏதாவது தப்பு பண்ணியிருக்காங்களா இல்லையான்றதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, அதாவது அது ஆராயிறது தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காங்களா, அதனால தான் அவரை வந்துட்டு அங்கேருந்து வெளியே விடாமல் இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதையும் செக் பண்ணிடலாம். நம்ம கண்ட்ரியில் வந்துட்டு அதை பேன் பண்ணுறாங்களா இல்லையான்றது தெரிஞ்சுப்போம். கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்திங்கன்னா நிறைய அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதையும் நம்ம கோ த்ரூ பண்ணுவோம். ஸோ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேயே போட்டிருக்காங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டும் அதை வந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷனில் ஏதாவது கிரிமினல் பேஸில் நிறைய இருக்குது அப்படின்னா அதை கட்டாயம் பேன் பண்ணுவாங்க, வேறு வழியே இல்லை. ஏன்னா அது மூலமாக நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு ரூமராக பரவிட்டே இருக்குது. ஸோ இதனால் நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடக்குதுன்றது ஒரு மறைமுகமாக எல்லாருக்குமே தெரிய வருது. ஸோ இது வந்துட்டு உண்மையாக இல்லையான்றது வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க பேன் பண்ணணுமா வேண்டாமான்றதை அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு இது பேன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.